வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குழம்பு நான் செஞ்சுருவேன். ஏன்னா வார கடைசியில் ஃப்ரிட்ஜில் எல்லா காயிலையுமே 1, 2 இப்படி தான் இருக்கும். அதை தனித்தனியாக பண்ண முடியாது. அதனால் எல்லாமே ஒன்ட்டு மொத்தமாக வெட்டி போட்டு சூப்பராக ஒரு குழம்பு நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, சீரகம், கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கத்திரிக்காய், அவரைக்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இதையெல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா கொண்டக்கடலை ஊற வச்சது நான் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் போதும், காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, 4 பல் பூண்டு இதையெல்லாம் அரைச்சி வச்சுட்டு பாதி மாங்காய் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு தேங்காய் விழுதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.